மிளகாய் 3 மிளகாய் எடுத்துக்கிட்டேன், வெங்காயம். இப்போ நான் எண்ணெயை ஊற்றிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன். அடுத்தது நான் இப்போ என்ன பண்ணணுன்னா மிளகாய் கிள்ளி போடணும். ஜீரகம் போட்டிருக்கோம். அடுத்தது நான் இப்போ மிளகாயை போடுறேன். நம்ம எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கிட்டால் நல்லது, புரியுதுங்களா? நான் எந்த கீரைக்கும் ஜீரகம் போடுவேன். ஆமாம், இப்போ நான் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கலாம், கீரைக்கு எல்லாத்தையும் தேவையில்லை. ஆனால் தேங்காயில் கொலஸ்ட்ரால் இருக்குன்றாங்க. அது உண்மையாக என்னங்கிறது எனக்கு தெரியல. அதுக்காக நீங்கள் தெரிஞ்சவங்க தேங்காயில் கொலஸ்ட்ரால் இருக்கா என்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாருங்க, நம்ம இப்போ வெங்காயம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்க்க கீரையை போட்டாச்சு. பாருங்க, எப்போதும் தேவையான உப்பு தான் போடணும். உப்பு கீரைக்கு நம்ம பார்த்து தான் போடணும். கீரை சேர்த்தாச்சு. இப்போ கீரை வந்தோன்னே காமிக்கிறேன். இப்போ சிறிதளவு நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் சிறிதளவு தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் சேர்க்க சொன்னிச்சு மருமக, அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் கொலஸ்ட்ராலுங்க. நல்லா வெந்துருச்சு கீரை. கீரை ரெடியாச்சு. ஓகே, பாய். கீரை சொல்கிறது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வள்ளிக்கீரை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். பாய். செம்மையாக இருக்குது, ஈரல் மாதிரி இருக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வள்ளிக்கீரை ஞாபகம் இருந்துச்சு. நாளைக்கு நான் வள்ளிக்கீரை காட்டுறேன். ஓகே, பாய்.